வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் பயங்கரம் பேருந்து தீ விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, 5 பேர் காயம். மாயமான 6 அணுக்கரு குண்டுகள் ஈரான் கையில் சிக்கக்கூடும் என்று அமெரிக்கா கடும் பீதி. ரஷ்யா மீதான பொருளாதார தடை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வெடித்த மோதல். ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரெஞ்சு கடற்படை குவிப்பு, முடங்கி கிடக்கும் பிரித்தானிய போர்க்கப்பல். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து, பிரித்தானியா, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைந்த அதிரடி. போர் அச்சம், கட்டாய இராணுவ சேவைக்கான வயது வரம்பை உயர்த்த பிரித்தானியா முடிவு. ஈரான் நெருக்கடி, 2வது போர்க்கப்பலை தயார் நிலையில் வைத்தது பிரித்தானியா. மத்திய கிழக்கு போர் ரஷ்யாவுக்கு மட்டுமே லாபம் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் பயங்கரம் பேருந்து தீ விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, 5 பேர் காயம். மேற்கு சுவிட்சர்லாந்தின் ஹெரசஸ் நகரில் நேற்று மாலை ஒரு பயணிகள் பேருந்து திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. இந்த கோர விபத்தில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் 5 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து முழுவதும் தீப்பிழம்புகளாக காட்சியளித்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் யாரோ ஒருவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதிச்செயலாக இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளனர். பேருந்துக்குள் இருந்த ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மாயமான 6 அணுக்கரு குண்டுகள் ஈரான் கையில் சிக்கக்கூடும் என்று அமெரிக்கா கடும் பீதி. அமெரிக்க இராணுவம் கடந்த காலங்களில் பல்வேறு விபத்துகளின் போது தொலைத்த 6 அணுக்கரு குண்டுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது உலக அளவில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த அணு ஆயுதங்கள் தற்செயலாக ஈரான் போன்ற நாடுகளின் கைகளில் கிடைத்தால் அது சர்வதேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். புரோகான் ஏரோ என்று அழைக்கப்படும் இந்த சம்பவங்களில் விபத்துக்குள்ளான விமானங்கள் மற்றும் கப்பல்களில் இருந்து இந்த குண்டுகள் கடலில் விழுந்து காணாமல் போயுள்ளன. பல தசாப்தங்களாக தேடியும் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கும் இடத்தை அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. இவை செயலிழந்த நிலையில் இருந்தாலும் இவற்றிலுள்ள கதிரியக்க பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப தரவுகள் தவறான நபர்களிடம் கிடைப்பது பேராபத்தை விளைவிக்கும். தற்போது நிலவி வரும் சர்வதேச பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த இழந்த குண்டுகளை மீட்க அல்லது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா உள்ளது. ரஷ்யா மீதான பொருளாதார தடை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வெடித்த மோதல். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளன. உலக அளவில் எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இந்த தடைகள் தங்களுக்கு பாதகமாக அமைவதாகவும் ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. தடைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் ரஷ்யாவை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயலும் வேளையில் அது தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சிதைப்பதாக ஐரோப்பா வாதிடுகிறது. இந்த உள்முக மோதலால் உக்ரைன் போருக்கான சர்வதேச ஆதரவு மற்றும் ஒற்றுமையில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த சில வர்த்தக சலுகைகளை வழங்க வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சொந்த பொருளாதார பாதுகாப்பா அல்லது அரசியல் நிலைப்பாடா என்ற இக்கட்டான சூழலில் மேற்கத்திய நாடுகள் தற்போது சிக்கியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரெஞ்சு கடற்படை குவிப்பு, முடங்கி கிடக்கும் பிரித்தானிய போர்க்கப்பல். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு தனது கடற்படை கப்பல்களை அனுப்ப பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச வர்த்தக பாதைகளை சீராக வைத்திருக்க பிரான்ஸ் இந்த அதிரடி நடவடிக்கையினை எடுத்துள்ளது. அதே சமயம் பிரித்தானியாவின் அதிநவீன போர்க்கப்பல் இன்னும் போர்ட்ஸ்மவுத் துறைமுகத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக பிரித்தானிய கடற்படையால் திட்டமிட்டபடி தனது கப்பல்களை அனுப்ப முடியவில்லை என தெரிகிறது. ஐரோப்பாவின் 2 முக்கிய நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நிலவும் இந்த முரண்பாடு சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிரான்சின் வேகம் பாராட்டப்பட்டாலும் பிரித்தானியாவின் தாமதம் அதன் இராணுவ தயார் நிலை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து, பிரித்தானியா, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைந்த அதிரடி. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரித்தானியா, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன.
மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தால் சர்வதேச எரிசக்தி மற்றும் வணிக விநியோக சங்கிலி பாதிக்கப்படுவதை தடுக்க இந்த நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இந்த பாதையில் பயணிக்கும் சரக்கு கப்பல்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்க கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தடையற்ற வர்த்தக உறுதி செய்யவும் ஐரோப்பிய நாடுகள் இந்த ராஜதந்திர முயற்சியினை எடுத்துள்ளன. கடல்சார் பாதுகாப்பில் நிலவும் சவால்களை சமாளிக்க தங்களுக்குள் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளன. சர்வதேச நீரிணைகளில் அமைதியினை நிலைநாட்டவும் உலக பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் இந்த கூட்டணி ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. போர் அச்சம் கட்டாய இராணுவ சேவைக்கான வயது வரம்பு உயர்த்த பிரித்தானியா முடிவு. உலக அளவில் அதிகரித்து வரும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் பிரித்தானியா தனது இராணுவ வலிமையினை அதிகரிக்க கட்டாய இராணுவ சேவையினை குறித்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையினை உறுதி செய்யும் நோக்கில் இராணுவத்துக்கு அழைக்கப்படும் நபர்களுக்கான வயது வரம்பை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பாவில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தற்காப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டியது அவசியம் என பாதுகாப்பு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அதிகப்படியான இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினர் இராணுவ பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் குடிமை பாதுகாப்பை வலுப்படுத்த இத்தகைய போர்க்கால தயாரிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது. அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தையும் எதிர்கால பாதுகாப்பு குறித்த கவலையினையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் நெருக்கடி இரண்டாவது போர்க்கப்பலை தயார் நிலையில் வைத்தது பிரித்தானியா. ஈரானுடனான போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரித்தானியா தனது இரண்டாவது போர்க்கப்பலை தயார் செய்துள்ளது. முன்னதாக HMS டிராகன் கப்பல் தொடர்ச்சியான சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது கூடுதல் பாதுகாப்புக்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இந்த போர்க்கப்பலின் முதன்மையான பணியாகும். சர்வதேச வர்த்தக பாதையில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க பிரித்தானிய கடற்படை தனது பலத்தை மீண்டும் நிலைநிறுத்த முயல்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை கருத்தில் கொண்டு தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைக்க பிரித்தானியா திட்டமிட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் ரஷ்யாவுக்கு மட்டுமே லாபம் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ரஷ்யா மட்டுமே மிகப்பெரிய நன்மையினை பெற்று வருவதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா தெரிவித்துள்ளார். இந்த மோதல்களால் மேற்கத்திய நாடுகளின் கவனம் உக்ரைன் போரிலிருந்து திசை திருப்பப்படுவது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளின் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ பலங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதால் உக்ரைனுக்கான ஆதரவு குறைய வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. மேலும் போர் பதட்டத்தால் உலக அளவில் எரிசக்தி விலை உயர்வது ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு மறைமுகமாக வலு சேர்ப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு இந்த மோதல்கள் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் ஐரோப்பா தனது நிலைப்பாட்டை மீள் பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது. ஜனநாயக நாடுகளிடையே ஒற்றுமையினை குலைக்கும் இத்தகைய சூழலை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.